சமைக்க இதை போட மறந்தவுடன் இப்போ கறி கிண்டைக்காய் என்னன்னு சொல்லிச்சுன்னா புது ஷர்ட்டு கனடா, ஸ்பெயின், மெக்சிகோ. அப்போ அதில் ஆள் கன்ஃபியூஸ் ஆயிரும். தேவையான அளவு உப்புன்னு சொல்லிச்சுன்னா எவ்வளோ உப்பு போடுறது. வணக்கம் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீவிர பயணம். நான் உங்கள் மகேஷ். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா திருப்பையும் கிச்சன்லாம் இருக்கிறோம். என்னதுக்காண்டின்னு சொல்லிச்சுன்னா திருப்பம் ஒரு சமையல் ஒன்று தான் இந்த ஒரு செய்ய போகிறோம். பலமையாக நாங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு எபிசோடுக்கு முடிய வந்து நாங்கள் ஒரு சமையல் வீடியோ ஒன்று கண்டிப்பாக போடுவோம். வந்து கியூபா எபிசோட் முடிஞ்ச பிறகு நாங்கள் திருப்ப வந்து கியூபேக் எபிசோடை கண்டினியூ பண்ணிட்டோம். அந்த நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு சமையல் வீடியோ நான் போட்டிருக்கணும். என்னென்னு சொன்னால் அந்த வீடியோ எடுக்க போகிறக்காண்டி கியூபேக் போகிறோடைய அந்த டைம் எங்களுக்கு கிடைக்கல. ஓகே சரின்னு சொல்லி இந்த கியூபேக் எபிசோட் முடிய உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சமையல் வீடியோ போடணும் தான் இன்றைய தொடங்கியிருக்கு. இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக என்னென்னு சொல்லிச்சுன்னா வெளியில் போய் அதுக்குரிய சாமானை வாங்கி கொண்டு தொடங்க போகிறோம். அங்கே போய் சமையல்ன்றதை அங்கே போய் நாங்கள் பார்ப்போம். ஓகே, ப்ரெஸ்கோக்கு வந்திருக்கிறோம். ப்ரெஸ்கோவில் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக மிரக்கறி வாங்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. அதான் ப்ரெஸ்கோக்கு வந்து நாங்கள் ஓகே நாங்கள் வந்து இன்றைக்கு சமைக்கிற ஐட்டத்துக்கு வந்துட்டோம். என்னென்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கு வந்து மஷ்ரூம் ஒரு பிரட்டல் தான் செய்ய போகிறோம். மஷ்ரூம் பிரட்டல். அதுக்கு தேவையான முக்கியமான சாமான் வந்து மஷ்ரூம் எடுத்தாச்சு. மற்ற வந்து தக்காளியும் எடுக்க போகிறோம். மற்ற சாமான் எல்லாமே எங்களுக்கு வீட்டை இருக்குது. இதை ரெண்டையும் மெயினாக வாங்கி கொண்டு போவோமாங்க. ஸ்பெயின், கனடா, ஒன்டாரியோ, கனடா, ஸ்பெயின், மெக்சிகோ, மொரோக்கோலேருந்து வருது. இது யுஎஸ்ஏ. மஷ்ரூமுக்கு தேவையான எல்லா சாமானையும் வந்து முதல் வட்டி வைப்போம். நான் வட்டி வச்சுட்டு உங்களுக்கு எத்தனை எடுத்து நான் என்ன மாதிரி வட்டினான்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் மஷ்ரூம் மிளகு மசாலா தான் இன்றைக்கு செய்ய போகிறோம். அதுக்குரிய சாமான் எல்லாமே இருக்குது. இது வந்து இந்தியாவில் மிஸ்டர் வெங்கடேஷ், அவர் வந்து குக் வித் கோமாளியில் முதல் ஜட்ஜாக இருந்த அவர் தான் வந்து இந்த காளான் மிளகு மசாலா வந்து செய்து காட்டியிருப்பார். அதை நான் அவருக்கா பார்த்து நான் அவருக்கா நான் முதல் அதை வந்து இன்றைக்கு எங்கட ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் செய்வோம்னு சொல்லி தான் வலிக்கிட்டேன். நான் ஸ்ரீலங்கன் ஸ்டைல்னு சொல்லிச்சா என்னென்னு சொல்லிச்சேன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக அவையில் கொஞ்சம் ஸ்பைசி கொஞ்சம் பெருசாக ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். நாங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக ஆட் பண்ணி ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் செய்வோம்னு சொல்லி தான் வலிக்கிட்டது. ஓகே, அதுக்கு நாங்கள் எல்லாம் வட்டி வச்சுருக்கு. அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முதல் நாங்கள் ஒரு சின்ன 2 விஷயம் வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுக்க வேண்டியா இருக்குது. அதை நாங்கள் முதல் எடுப்போம். என்னென்னு சொல்லிச்சுன்னா அதில் வந்து முதல் அரைக்கிற விஷயம்னு சொன்னால் மிளகு. அதாவது 3 ஸ்பூன் வந்து மிளகு போட போகிறோம். என்னதுக்காண்டி 3 ஸ்பூன் போடுறோம்னு சொல்லி சொன்னால் 3 ஸ்பூன் மிளகுக்கு 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம் போடுறோம் நாங்கள். நீங்கள் வந்து கூட தேவைன்னு சொல்லி சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. இப்போ 6 ஸ்பூன் மிளகு போட்டிங்கன்னு சொன்னால் 2 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சா தான் அந்த மசாலா வந்து மிக்சிங் ஓகேயா இருக்கும். நீங்கள் எடுக்கிற அந்த ஓரளவான சைஸ் ஸ்பூன் எடுத்தீங்கன்னா ஓகே இருக்கும். பெருசு இல்லாமல் சின்ன இல்லாமல் ஓரளவான எடுத்தீங்கன்னா ஓகே. இதை நாங்கள் முதல்ல சொன்னால் பவுடரை அரைப்போம். நாங்கள் மிளகு மசாலா அரைச்சாச்சு. வந்து மிளகும் பெருஞ்சீரகமும் போட்டு பவுடரை அரைச்சாச்சு. அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் இஞ்சியும் உள்ளியும் போட்டு தான் அடுத்தது வந்து பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். இஞ்சியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் இஞ்சி எடுத்தது. பூண்டு வந்து 2 பூண்டு எடுத்துனான். அதில் வந்து 1 பூண்டு வந்து ஒரு பூண்டு கொஞ்சம் கூடவும் அரைக்கிறக்கு எடுத்துனான். பட் அதில் மிச்சத்தை வந்து நான் தாளிக்க போடுறதுக்காண்டி மிச்சம் வச்சிருக்கிறேன். ஓகே, இவ்வளோத்தோட கொஞ்சம் தண்ணியை விட்டு ஆட் பண்ணி அரைப்போம். இஞ்சியும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இஞ்சியும் உள்ளியும் சேர்ந்து இந்த காளான் மிளகு மசாலாவுக்கு என்னென்ன சாமான் தேவை என்று டபுள் கொஞ்சம் பார்த்துடுவோம். என்னென்னு சொல்லிச்சுன்னா இந்த காளான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா வெட்டேக்க இந்த குடையில் இன்னொரு காம்பு மாதிரி ஒன்று இருக்கும். அந்த காம்பை நீங்கள் வெட்டி கழிச்சு போட்டு தான் வெட்டுங்க. ஓரளவு காளான் சொன்னால் 2 வெட்டுனா ஓகே. ஆக பெருசுண்டா நீங்கள் 4 வெட்டலாம். மற்றது வந்து 3 வெங்காயம் எடுத்தினான். இவ்வளோ காளான் பாருங்கள். இவ்வளோ காளானுக்கு 3 வெங்காயம் எடுத்து வெங்காயத்தை சின்னதாக வெட்டி இருக்குது. அதோட வந்து 2 தக்காளி எடுத்தது. பெரிய தக்காளின்னு சொல்லிச்சுன்னா 2 காணும். சின்னன்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் 3 எடுங்க. அதோட வந்து கருவேப்பிலை, மிளகாயும், இஞ்சியும்,
அந்த மிளகா வந்து அவர் ஆட் பண்ணியிருக்க மாட்டார் அதில். நான் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் என்னத்துக்கான்னு சொன்னீங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசி தேவையாண்டக்காண்டி மிளகா கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். மற்ற இது வந்து இஞ்சியும் உள்ளியும் அரைச்ச பேஸ்ட். வேற இது வந்து மிளகும் பெருஞ்சீரகம் அரைச்ச பவுடர். மற்ற வந்து இது வந்து மல்லி பவுடர், உப்பு, மஞ்சள், மற்றது வந்து தூள். இவ்வளோ தான் இந்த மிளகு மசாலாவுக்கு காளான் மிளகு மசாலாவுக்கு வந்து தேவைப்படுற சாமான். வாங்க சமைக்க வலிக்கிடுவோம். அதுக்கு என்ன சொல்லிச்சுன்னா கடலெண்ணெய் ஜூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் நாங்கள் கூடுதலாக வந்து ஒலிவ் ஆயில் தான் ஜூஸ் பண்ணுறாங்க இந்த கனடாவில். அப்போ ஒலிவ் ஆயிலை வச்சு நாங்கள் செய்ய போகிறோம். முதல்ல நான் ஒலிவ் ஆயில் வச்சு செய்திருப்பேன். அது அளவுக்கு அடுத்து நான் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதாவது வந்து அரை கப், அதாவது 125 ml வந்து நீங்கள் எண்ணெயை விடுங்க. ஓகே, எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு நீங்கள் அந்த ஆவி வாரது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட வந்து வெட்டின 3 வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம். என்னோட சொல்லுங்க, இந்த வெங்காயத்தை நீங்கள் வதக்க கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக வரக்கூடிய மாதிரி வதக்குங்க. இப்போ கூடுதலாக எல்லா கறிக்குமே வந்து அப்படி தான் அந்த கொஞ்சம் நல்ல ப்ரௌனாக வார மாதிரி தான் வதக்கி வேணும். என்னோட நண்பர் ஒருவர் சொன்னவர், எனக்கு முதலாக சமையல் எனக்கு அவர் சொல்லித்தரங்க சொன்ன விஷயம் இதுதான். வெங்காயத்தை வந்து நல்ல ப்ரௌனாக வந்து வர மாதிரி வந்தால் தான் அது இந்த டேஸ்ட் மேலே வரும்னு சொல்லி இதோட வந்து நாங்கள் உள்ளியும் மிளகாயும் போட்டு வதக்கணும். ஆனால் இது வந்து இந்த உள்ளியும் மிளகாயும் வந்து பக்கண்டு வதங்கி அந்த ப்ரௌன் கலருக்கு வந்துடும். வெங்காயம் கொஞ்சம் லேட் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் வெங்காயத்தை கொஞ்சம் நாங்கள் போட்டு அரைவாசி வதங்கி வர்ற டைமில் நாங்கள் இந்த உள்ளியை பச்சை மிளகாயம் போட்டு வதக்குவோம். ஓரளவு வந்து வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்துட்டு அப்போ இதோட நாங்கள் என்ன பண்ண சொல்லிச்சோன்னா இந்த உள்ளியையும் மிளகாயம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி அதோட சேர்த்து இதையும் வதக்க போகிறோம். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கி கொண்டிருக்கு. ஒரு அரை கட்டத்துக்கு மேலே வந்துட்டு வதங்கி அதோட வந்து நாங்கள் இந்த அரைச்சி வச்ச இஞ்சி பேஸ்ட், அதாவது வந்து இஞ்சியும் உள்ளியும் போட்டு அரைச்சினாங்க. அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு வந்து இஞ்சியும் கொஞ்சம் உள்ளியும் வந்து கூட உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் ஒரு அதை கூட போடாமல் ஒரு 3 ஸ்பூன் போடலாம். நான் ஒரு 2 முறை கொஞ்சமும் போட போகிறேன், அதோட மிக்ஸ் பண்ண போகிறேன். ரெண்டா கொஞ்சம் இந்த நல்ல கலர் அந்த வாசம் எல்லாம் அதோட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வேறு உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி பேஸ்ட் போட்ட உடனே அந்த கொஞ்சம் லைட்டாக எல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகுது. உடனே நல்ல வாசம் கொண்டு வருது. அந்த இஞ்சி போட்டு நாங்கள் வதக்கிறதுக்கு நல்ல வாசம் கொண்டு இதில் வருது. இந்த வெங்காயத்தை பாருங்க நல்ல ப்ரௌன் கலருக்கு வந்துட்டுது. இது வந்து இந்த ப்ரௌன் கலருக்கு வராமல் நீங்கள் வந்து தக்காளியை சேர்க்காங்க. என்ன சொல்லிச்சுன்னா சாதுவாக பொரிஞ்ச வேறு நல்ல ப்ரௌன் கலருக்கு வரும். இந்த பச்சை மிளகாய் உள்ளியும் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுக்கும் இப்போ வந்து ப்ரௌன் கலருக்கு வந்துட்டுது. வெங்காயம் நீங்கள் இதை முதலே போட்டிருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா பச்சை மிளகாயும் வெங்காயம் வந்து அதாவது வந்து கறி இருக்கும். இப்போ கொஞ்சம் பிந்தி போட்டோடைய ஓகேயா இருக்குது. அப்போ இந்த கலர் வந்த பிறகு நீங்கள் வெட்டி வச்சிருக்கிற தக்காளியை போட்டு அதோட மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயம் எல்லாம் போட்டு எல்லாம் இதன்னா பிறகு அதில் நீங்கள் வந்து இதில் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டால் ஓகே இருக்கும். நான் இதில் சின்ன நாளை போடுறேன், அந்த கரண்டி உள்ளே போகாகண்டி அரை ஸ்பூன் மஞ்சள், மற்ற வந்து 1 ஸ்பூன் கொஞ்சம் கூடவே போட்டு வேண்டாம் உங்களுக்கு தேவையான ஒரு சொட்டு கூட போடுங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் உரைப்பு தேவையாண்டா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. இந்த தேவையான அளவு உப்பு என்னதுக்குன்னு சொல்லிச்சுன்னா நான் உங்களுக்கு இந்த இது சொல்கிறேன் இருக்கா. நான் உப்பை போட்டுட்டு நீங்கள் ஒரு அதுலேயும் ஒரு அரைக்கரண்டி போடுங்க. அரைக்கரண்டி ஒரு போட்டால் காணும். அரைக்கரண்டியும் கொஞ்சம் கூட போடுங்க. நான் இருக்கா போட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதுன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது உங்களுக்கு. ஓகே, போட்டால் பிறகு அந்த கலர் மாறுறதுக்கு முதலே வந்து 1 கப் தண்ணி, அதாவது 1.5 கப் வந்து 1.5 கப் வந்து தண்ணி போடுங்க. தண்ணி போடுங்க அதுக்குள்ளே 2.5க்கு. அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகி வர மட்டும் கிண்டுங்க. நல்லா கிரேவியாக வர மட்டும் கிண்டி கொண்டுருங்க. இந்த உப்பு போட்ட கதை என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு வீடியோ ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஒரு யூடியூப்பை பார்த்து ஒரு சமையல் ஒன்று செய்தோன்றிருக்கேக்க முதல் எல்லாத்தையும் போட்டு செய்தோன்றிருக்கேக்க அந்த அவையில் சொல்லிடுறேன் தேவையான அளவு உப்பை போடுங்கன்னு சொல்லி. அப்போ அதில் ஆள் கன்ஃபியூஸ் ஆகிடும். தேவையான அளவு உப்புன்னு சொல்லிச்சேன்னா எவ்வளோ உப்பு போடுறேன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி சமையல் எல்லாம் விட்டுட்டால் போயிடும் விட்டுட்டு. அப்போ எனக்கு அந்த வீடியோ பார்த்தேன்னா திருப்பி வந்துட்டு அதான் இந்த வீடியோ நான்
பார்க்க உங்களுக்கு அந்த சிரமம் இருக்கக்கூடாண்டாக்காண்டி அரைக்கரண்டி அல்ல முக்கால் கரண்டி உப்பு அதில் போடுங்க முதல். நீங்கள் வந்து ஒரு கட்டன் நல்லா வதங்கி வரைக்க நீங்கள் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உப்பு காணான்னு சொல்லி சொன்னால் திருப்ப உங்களுக்கு அதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆட் பண்ணணும்னு சொல்லி வேண்டாம் ஆட் பண்ணலாம். இல்லை அதே ஓகேயா இருக்கும். ஒரு ஆக்கள் வந்து உப்பு கொஞ்சம் சிலர் கூட சாப்பிடணும் சிலர் குறைய சாப்பிடணும் அதுக்கான ஆட் பண்ணலாம். அந்த வீடியோ பார்த்தோடனே தான் இன்றைக்கு உங்களுக்கு அந்த இல்லை தேவையான அளவு உப்புன்னு சொல்லி நானும் போட்டிருப்பேன். அதை பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஸ்பூனில் கூட தேவையானு சொல்லி போட்டுறேன். ஓகே இருக்கும். அப்படியே எல்லாம் போட்டா பிறகு சாதுவான கிரேவியா உங்களுக்கு வேறு கொஞ்சம் தெரியும். அந்த டைம் என்ன சொல்லிச்சுன்னா ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அப்படியே மண்டை மேலே தூக்கி போட்டு விடுங்க ஆளுக்கு மேலே. ஓகே இருக்கும். நான் ஏற்கனவே அளவாக தான் எடுத்து வச்சு நான் அந்த கருவேப்பிலை அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் கீழே அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் வந்து கிண்டி கொண்டே இருக்கும். என்னென்னு சொல்லிச்சுன்னா இல்லாட்டி வந்து கீழே கருகி அடிப்பிடித்த மாதிரி வந்துடும். எண்ணெய் கொஞ்சம் முதல் விட்டபடியாக ஆக கீழே அடிப்பிடிக்காது. ரெண்டாலும் அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் கிண்டி கொண்டே இருக்கும். அந்த இது வெறும் மட்டும் என்னென்னு சொல்லிச்சேன்னா சமைக்க இதை போட மறந்தவுடன் இப்போ கறி கிண்டைக்காய் என்னென்னு சொல்லிச்சேன்னா புது சேட்டு கறி சாதவ பறக்கு சேட்டில் தான் டப்பண்டி பேர் எடுத்து மாட்டியாச்சு. இனிமேல் பறந்தாலும் இதெல்லாம் பறக்கு இது முதல்ல இருக்குன்னு நான் மறந்துவிடும் இதை போடுறாக்கு. உங்களுக்கு சமையலை சமைச்சு வீடியோ போடுற ஆர்வத்திலே தான் மறந்துவிடும் கட்டுறேன். தூள் மல்லித்தூள் இதெல்லாம் நாங்கள் போட்டுனாங்களோ அப்போ இதுன்ற கொஞ்சம் அந்த பச்சை வாசம் அந்த தூளெல்லாம் போனால் இந்த பச்சை வாசம் எடுவர்றதுக்கு இதோட வச்சு ஒரு 4-5 நிமிஷம் வந்து அதை குக் பண்ணுங்க. குக் பண்ணுன்னா அந்த அது இந்த பச்சை வாசம் எல்லாம் எடுபட்டு போயிடும். ஆனால் என்னென்னு சொல்லிச்சுன்னால் அந்த குக் பண்ணக்க கீழே கொஞ்சம் அடி இதன்ற மாதிரி இருக்காகும். அதால் வந்து கொஞ்சம் கிண்டி கொண்டே இருங்கோ. இல்லாட்டி கீழே வந்து அடி பிடிச்சிடுவேன். அந்த வாசம் போகிற அளவுக்கு குக்காகி போட்டு நீங்கள் வந்து மஷ்ரூமை போடலாம். இப்போ எந்த கேட்குற எல்லாம் வாசம் போகிறது எப்படி வந்து எங்களுக்கு தெரியுமன்ற மாதிரி அப்படி இல்லை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் 6 நிமிஷம் குக் பண்ணினாலே வந்து அதோட வாசம் போயிடும். அந்த பச்சை வாசம் போயிடும். போன பிறகு அந்த மஷ்ரூமை தூக்கி போடுங்க அதுக்கு மேலே. அவரும் ஒரு 5-6 நிமிஷம் செல்லும் அந்த மஷ்ரூமும் குக்காகி வரதுக்கு. ஓகே கொஞ்சம் என்னென்னு சொல்லுச்சுன்னா வெளில அந்த 3/4 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுனான். எனக்கு வந்து உண்மையாகவே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட தேவை. அதில் உப்பு கொஞ்சம் காணாமல் கிடக்கு. திருப்ப கொஞ்சம் உப்பு வந்து ஆட் பண்ண போடுறேன் அதோட சேர்த்து. திருப்பியும் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருப்பேன். அது வந்து நீங்கள் காய்ச்சிற கறியை பொறுத்து. இப்போ என்ன சொல்லுச்சுன்னா நீங்கள் கனக காய்ச்சினா ஓகே இங்கே பாருங்க இது சட்டியில் இவ்வளோ காய்ச்சிடும். அதில் வந்து கொஞ்சம் கூட உப்பு போட்டுனேன். நீங்கள் வந்து கொஞ்சத்தை காய்ச்சி போட்டு 2 ஸ்பூனை தூக்கி உப்பை போட்டு விட்டீங்கன்னா அதோட முழுக்க முடிஞ்சிடும். அதோட நான் க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியா. அப்போ வந்து கொஞ்சம் வச்சிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் அரை கரண்டி இல்லாட்டி வந்து கொஞ்சம் கூட உப்பு நீங்கள் போடுங்க. நான் கூட சமைக்கிறபடியாக கூட ஸ்பூன் உப்பு போட்டுனேன். இப்போ தான் கொஞ்சம் மஷ்ரூம் எல்லாம் என்னென்னு சொல்லிச்சுன்னா கொஞ்சம் வேகி கொண்டு வர வந்து மஷ்ரூம் கொஞ்சம் ஓகே வருது அவிஞ்சு கொண்டு வருது. ஆனால் நான் இது வந்து கொஞ்சம் என்ன சொன்னால் ரையா பண்ணுறேன். என்ன சொன்னால் இன்றைக்கு வந்து நாங்கள் ரொட்டியோடு தான் இதை சாப்பிட போகிறோம். ரொட்டியோடு சாப்பிட்றபடியாக இதை கொஞ்சம் நல்லா ரையா வரக்கன்னு தான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இல்லாட்டி சொன்னால் ஓகே இருக்கும். இதை நீங்கள் வந்து சோறு இல்லை ரைஸ் வேறு எதோட சாப்பிட்றேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி செய்யலாம். அதாவது வந்து நான் தண்ணி ஆட் பண்ண தண்ணியை கொஞ்சம் கூட ஆட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே. இதை நான் கொஞ்சம் வெயிட் பண்ண இல்லாட்டி இந்த டைமும் இப்போ இறக்கலாம். இல்லைன்னா மஷ்ரூமில் அவிஞ்சிட்டு நீங்கள் இறக்கினாலும் ரைஸோடு சாப்பிடலாம். நான் கொஞ்சம் ரையா வரக்காண்டி வெயிட் பண்ணுறேன். என்னதுக்காண்டினா ரொட்டியோட தான் சாப்பிட போகிறோம். நல்லா குக்காகி வந்துட்டு உங்களுக்கு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கரண்டியில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரின்னு சொல்லி. இங்கே நல்லா குக்காகி எல்லாமே வந்துட்டு மஷ்ரூம் இதோட வந்து பார்த்தீங்கன்னு அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்ல ஒரு வர தன்மைக்கு வந்துட்டு அந்த ஒரு ரையா வந்துட்டு அப்போ இதோடு நான் என்ன சொல்லி சொன்னால் இந்த அரைச்சி வச்ச மிளகும் பெருஞ்சீரகம் வந்து அரைச்சி வச்சினான் அதில் வந்து ஒரு 2-2.5 ஸ்பூன் வந்து போட போகிறேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே நான் வந்து பச்சை மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணி ரெண்டு உரைப்பு ஓகேன்றபடியாக நான் வந்து இது 2-2.5 ஸ்பூன் வந்து போட்டேன். உங்களுக்கு வந்து இதை விட இன்னும் கொஞ்சம் கூட உரைப்பு இதாக தேவைன்னு சொல்லி சொன்னால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் கூட ஆட் பண்ணலாம். இதில் ஓகே இருக்கும். இதை போட்டு கிண்டவே ஒரு நல்ல வர தன்மைக்கு வேறு மிஞ்ச இந்த மிளகும் இதுவும் போட்டோன்னா இந்த வாசம் விட்டேன் அப்படியே இந்த ஆவியோட அப்படியே வந்துட்டு விட்டேன் நான் மூவிங்க அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பிட்டாண்டு போய் கிடக்குறேன். நல்ல இதை வந்து ரொட்டியோட எடுத்து சாப்பிட்டா உண்மையில சூப்பராக தான் இருக்கும். நான் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். உப்பு எல்லாம் வந்து கணக்காக இருக்குது. நல்லா வறண்டு வந்துருக்குறேன். இந்த மிளகு வாசம் தான் அப்படியே வருது ஆவியோட. அந்த மிளகு வாசம் ஒரு கொஞ்சம் லைட்டாக நீங்கள்
போனீங்கன்னு சொன்னால் அந்த கறியில் அந்த பச்சைத்தன்மை இருக்காது. போக விட்டுட்டு அடுப்பை லைட்டாக அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் இருக்கா போட்டு ஒரு 1 மினிட் வந்து இருக்காங்க லைட்டாக கிண்டுங்க. ஓகே, எல்லாம் குக் ஆகி நல்லா இதாக வந்துட்டுது. நான் அடுப்பையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணி போட்டு அந்த வைக்கையிலேயே கொஞ்சம் அந்த ஹீட்லேயே வந்து குக் ஆகி கொண்டு இருக்கட்டும். ஓகே இருக்கும். கிண்டி கொண்டதோடய அது நீங்கள் இதென்ன அப்புறம் அந்த எண்ணெய் இருந்தோடய அது அடி பிடிக்கவே இல்லை. கிண்டி கொண்டே இருக்கணும், இல்லாட்டி வந்து அடி பிடிக்கணும். அதில் மஷ்ரூம் மிளகு மசாலா அது வந்து நல்லா ட்ரையாக வச்சிருக்கு. ரொட்டியோட சாப்பிடக்கூடிய மாதிரி எல்லாம் ரெடியாகி ஃபுல்லாக குக்காகி முடிச்சாச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வா ஓகே, மஷ்ரூம் மிளகு மசாலா அதாவது ட்ரையாக செய்தாலும் ரொட்டியோட சாப்பிடுவோம். இப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு பார்ப்போம். உண்மையில சூப்பராக இருக்குது. உண்மையில வந்து உரைப்பு தூள் எல்லாமே வந்து மிக்சர் கடைசியாக வந்து மிளகுத்தூள், அதாவது வந்து மிளகும் பெருஞ்சீரகம் போட்ட அந்த கடைசியாக போட்ட தூள் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பர் ஃப்ளேவராக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் வீடியோ தானே காட்டுறாரு சரியில்லாட்டியும் வந்து உண்மையில் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி முடிக்கணும். அப்படி இல்லை, உண்மையில சூப்பராக இருக்குது. வேண்டாம் ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். ஓகே, இதோட நாங்கள் அந்த வீடியோவை முடிக்க போகிறோம். நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன சமையல் உங்களுக்கு செய்து காட்டணும்னு சொல்லி கமெண்ட்ஸில் போடுங்க. என்னால் முடிஞ்ச வரை நான் வந்து செய்து அடுத்த வீடியோவில் போடுவேன். அடுத்த இன்னொரு எபிசோட் முடிய விட்டுட்டு உங்களுக்கு அடுத்த குக்கிங் வீடியோ போடுவேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். See you guys.